This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். எலான் மஸ்க் பெயரில் ஆதார் கார்டா? சாட் ஜிபிடி கொடுத்த ஷாக். ஆதார் மோசடிகள் அதிகரிக்கும் அபாயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பெருமளவில் பயன்படுத்தப்பட்டாலும் இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் அதிகரிக்கத்தான் செய்கிறது. கடந்த வாரம் ஓப்பன் ஏஐ நிறுவனம் GPT-40 ஒரு முக்கியமான அம்சத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது ஜிப்லி ஸ்டைலில் படங்களை உருவாக்க இது பயன்பட்டது. இந்த அம்சம் அறிமுகமானதிலிருந்து 70 கோடிக்கு அதிகமாக படங்களை உருவாக்கியுள்ளது. தற்பொழுது இணையவாசிகளால் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் சாட் ஜிபிடியின் புதிய திறன்களை பற்றி விழிப்புணர்வு பரவ தொடங்கி இருக்கிறது. இதை தவறாக பயன்படுத்துவதும் அதிகரித்து வருகிறது. சமூக ஊடக பயனர் பலர் சாட் ஜிபிடியின் புதிய பட உருவாக்கும் அம்சத்தை வைத்து தங்கள் புகைப்படங்களை கொண்டே போலியான ஆதார் கார்டுகளை உருவாக்க தொடங்கியுள்ளனர். தவறான நபர்களிடம் ஜிஆர்டிபிசிஎல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் சிக்கிக்கொண்டால் என்ன நடக்கும் என்பது குறித்து விவாதங்கள் நீண்ட காலமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் சாட் ஜிபிடியின் புதிய அம்சமான ஃபோட்டோரியாலிஸ்டிக் படங்களை உருவாக்குவதுதான் தற்போதைய ட்ரெண்ட். சமூக ஊடகங்கள் பரகிடும் ஃபோட்டோக்களை பார்த்துவிட்டு சாட் ஜிபிடி மூலமாக ஆதார் கார்டு போன்ற படத்தை உருவாக்க முயற்சி செய்தோம். முடிவுகள் உண்மையாகவே ஆதார் அட்டைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தன. சில எக்ஸ்தல பயனர் இந்திய அடையாள அட்டையான ஆதார் கார்டில் ஓப்பன் ஏஐயின் தலைமை நிர்வாக அதிகாரியான சாம் ஆல்ட்மன் மற்றும் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரியான எலன் மஸ்க் ஆகியோரின் படங்களை வைத்து கியூஆர் குறியீட்டினை ஆதார் எண்ணையும் சேர்த்து ஆதார் கார்டு உருவாக்கி பகிர்ந்துள்ளனர். ஆதார் கார்டு மட்டுமல்ல, சாட் ஜிபிடி போலியான பான் கார்டுகளையும் உருவாக்குகிறது. முன்னதாக சாட் ஜிபிடி போன்ற சாஃப்ட்வேர்கள் படங்களை உருவாக்க DALL-E 3ஐ சார்ந்திருந்தன. அதாவது நீங்கள் ஒரு படத்தை பற்றி சாட் ஜிபிடியிடம் கேட்டால் அது உங்கள் கோரிக்கையை DALL-E 3 போன்ற ஒரு தனிப்பட்ட ஏஐ அமைப்புக்கு அனுப்பும். இந்த அமைப்பு படத்தை உருவாக்கி சாட் ஜிபிடிக்கு திருப்பி அனுப்பும். பின்னர் சாட் ஜிபிடி அதை உங்களுக்கு காண்பிக்கும். ஆனால் GPT-40 உள்ள புதிய அம்சம் என்னவென்றால் படங்களை உருவாக்கும் திறன் அவற்றிலேயே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பட உருவாக்கும் திறன் தொழில்நுட்ப முன்னேற்றமாக பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் பயனர் தவறாக பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளது. ஏனெனில் இந்த புதிய தொழில்நுட்பம் போலியான தகவல்கள், அடையாளத்தை திருட்டு மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் செயல்களுக்கு வழிவகுக்கலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.